அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பலம் தரும் வைகாசி மாதத்தை இந்த மாதவ மாதம் அப்படின்னும் வைகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி முதல் தேதியிலேயே நம்ம கங்கை நதியில் நீராடினா 7 ஜென்மங்களில் செய்துட்டு வந்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு சொல்லுது. இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுது. அதன்படி நம்மளும் நடந்துக்கிட்டு நமக்கு நன்மைகளை வரவழைத்து கொள்ளுவோம். இந்த சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கும்பத்தை வீட்டில் வைத்தாலே குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது பிறக்கும். வைகாசி மாத பௌர்ணமி என்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது தான் 6 குழந்தைகளா சரவண பொய்கையில் அப்படிங்கிறது தோன்றியது. முருகன் பிறந்த மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டது தான் இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த மாசத்துல 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மேஷ ராசிக்கு போகிறாரு. புதன் மேஷ ராசியில் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷப ராசியில் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் மேஷ ராசியில் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷபத்தில் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மிதுனத்துக்கு போறாரு சுக்கிரன். குரு ரிஷப ராசியிலையும், சனி கும்ப ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அனைவரையும் புரிந்து கொண்டு நடக்கும் திறன் பெற்றவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வைகாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சந்திரன் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதம் தொடங்கும் போதே சந்திரன் உங்க ராசியில இருக்கிறாரு. அந்த நேரத்துல அஷ்டம சனியின் ஆதிக்கமும் மேலோங்கி இருக்குது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். குருவின் பார்வை சகாயஸ்தானத்துல இருக்கிறதால பல்வேறு விதமான இடையூறுகளுக்கு மத்தியில உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது படிப்படியா தீரும். சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கிறதால எல்லா காரியத்தையும் யோசித்து செய்வதன் மூலம் அதிக நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். சனி, செவ்வாய், ராகு ஆகிய 3 கிரகங்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே. வைகாசி மாதம் 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போறாரு. வைகாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமா மாறுறாரு. அதனால வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாக தான் இருக்கும். வீண் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்கியே இருக்கும். உங்களுக்கு கணவன் மனைவி கிடையெல்லாம் அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை எல்லாமே இந்த மாதத்துல நிறைவேற போகுது. லாபஸ்தானத்துல குரு பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதால திருமண முயற்சிகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கலாம். இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ஏற்படலாம். குரு பூரண சுபலம் பெற்று இருக்கிறதால பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல அதிகமாக இருக்கும். வெளிநாடு சென்றுள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதத்துல தாய்நாடு திரும்புறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்கு. குடும்பத்துல இது அளவற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொடுக்க போகுது. சுக்கிரன் லாபஸ்தானத்துல அது சொந்த வீட்டுல சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளம் அப்படிங்கிறது மிக சிறப்பா இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். உத்தியோகம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் டெம்பரவரியா பார்த்துட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிச்சவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க. ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. பழைய ஆபரணங்களை கொடுத்துட்டு புதிய ஆபரணங்களை வாங்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுவீங்க. வைகாசி மாதம் 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் போறாரு. ராசிக்கு 3க்கு 12க்கு அதிபதியானவர் புதன். சகாயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது தொழில இருந்துட்டு வந்த பாக்கி வசூல் எல்லாமே வசூலாகும். கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இனிமேல் குறையும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கருத்து
கருத்துக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை உயரதிகாரிகள் ஏற்றுக்குவாங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உடன்பிறப்புகளோட திருமணத்தெல்லாம் நீங்கள் முன்னாடி நின்று நடத்துவீங்க. அரசியலில் பிரகாசிப்பவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தரும் விதமாக புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த வைகாசி மாதத்தில் மாமன் மைத்துனர் வழியில் இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் எல்லாமே மறையும். கல்வி சம்பந்தமாக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அஷ்டமத்தில் பலம் பெற்று சனி பகவான் இருக்கிறதால பணிச்சுமையும் பொறுப்புகளும் உங்களுடைய சக்திக்கு மீறியதான் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம், பதவியில மாற்றம்லாம் சேரலாம். மேலதிகாரிகளோடு கருத்து வேற்றுமையை தவிர்த்துக்கிறதுக்கு பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கணும். அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படும். உங்களுக்கு சக ஊழியர்களோட சொந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்துக்கணும். நண்பர்களுக்கு உதவி செய்வதா நினைச்சுக்கிட்டு அவர் வாங்கக்கூடிய கடன்களுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டாம். கடைசியில் நீங்கள் கடனாளியா நிற்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். நம்ம வாழ்க்கையில் எப்போதெல்லாம் இக்கட்டான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு எச்சரிக்கை செய்து நம்ம காப்பாற்றுவதில் நம்மளுடைய குல தெய்வத்துக்கு முக்கிய பங்கு அப்படிங்கிறது இருக்கும். அதனால குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. தொழில் வியாபாரத்திலலாம் போட்டிகள் அப்படிங்கிறது அனைத்தையும் முறியடிப்பீங்க. விற்பனையை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்கணுமோ அத்தனை முயற்சிகளையும் கடகராசிக்காரர்கள் எடுப்பீங்க. அளவோடு முதலீடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமும் சேரும். அரசாங்கத்தோட உதவி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். உங்களுக்கு தொழிலை விரிவு செய்வதற்கு, புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கும் இது ஏற்ற மாதம். நிதி நிறுவனங்களோட ஒத்துழைப்பு இந்த மாதத்துல கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிரன், குரு, புதன், கேது ஆகிய 4 கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதால நல்ல முன்னேற்றம், நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வாய்ப்பை கடகராசிக்காரர்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கிறது நல்லது. மேச ராசிக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் போறாரு. உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகம் அப்படின்னு சொன்னோன்னா செவ்வாய் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது புதிய தொழில் தொடங்குவது பற்றிய திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறைவேறும். உங்களுக்கு புகழ்மிக்கவர்கள்லாம் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க. வைகாசி மாதம் 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போறாரு. விரயஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கும் போது விரயங்கள் அப்படிங்கிறது வரலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒரு சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வரலாம். பிறரிடம் நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள் கூட நடைபெறாமல் போகும். அதனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்திலலாம் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கணும். வைகாசி மாதம் 31ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது போறாரு. ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் வரும்போது வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் அப்படிங்கிறது படிப்படியாக பூர்த்தியாகும். ஊர் மாற்றங்கள் பற்றிலாம் அவ்வப்போது நீங்கள் சிந்திப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை விற்று அதன் மூலம் வரக்கூடிய தொகையை கொண்டு முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நடத்துவீங்க. அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனை இந்த மாதத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் சனியும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறதால சிறு சிறு வழக்குகள்லாம் நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நீதிமன்றத்தின் மூலம் நீங்கள் வெளிவரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருங்க. சனி, செவ்வாய், ராகு ஆகிய 3 கிரகங்களோட நிலையால உங்களை மறந்து தகாத வார்த்தைகளை உபயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால மேடைகளில் பேசும் பொழுதும், பத்திரிகையாளர்கள், நிருபர்களை சந்திக்கும் பொழுதும் கூடுதல் கவனத்தோடு, கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். கடகராசிக்காரர்கள் மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு தேர்வுகளில் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம். கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். பாக்கியஸ்தானத்துல ராகுவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால வைகாசி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் தனது ஆட்சி வீடான மேசத்துக்கு மாறுறது மிக மிக நல்லது. அரசாங்கத்தோட நிதியுதவி, புதிய சலுகைகள்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். விவசாயத்துறையினருக்கெல்லாம் விவசாய பணிகளில் நவீன உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலம் செலவுகள் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். உங்களுக்கு பழைய கடன்களை அடைச்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது சேரும். பெண்களுக்கெல்லாம் குரு, சுக்கிரன் 2 கிரகங்களும் சுபபலம் பெற்று இருக்கிறதால மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் குறைவு இருக்காது. குடும்பத்து சூழ்நிலை அப்படிங்கிறது மனநிறைவை கொடுக்கும். உங்களுக்கு அஷ்டம சனியினால் அவ்வப்போது மாதவிடா பிரச்சனை, ஒற்றை தலைவலி, வயிறு வலி,
இரத்த அழுத்தம், சிறுநீரக கற்கள், இது மாதிரியான உபாதைகள்லாம் வரலாம். சிறு சிறு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. கடகராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மனதை அமைதியாக வச்சுக்குங்க. அவசியமானால் தவிர வெயில் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை பாதிக்கு மேலே குறையும். சனிக்கிழமை தோறும் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும்.